ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கதம்ப சமையல். இன்றைக்கி நம்ம கதம்ப சமையலில் ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்ட்டான ஒரு வெண்டைக்காய் பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வானல் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அது கூட 4 வரமிளகாய் போட்டு வறுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு வந்து லைட்டாக ப்ரௌன் கலரில் மாறணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுக்கும் போதே நல்லா வாசனை வரும். கலர் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து எடுத்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. இப்போது இதை நம்ம வேறு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போ அதே வானலில் 2 டீஸ்பூன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அதில் ஏற்கனவே கழுவி நறுக்கி வச்சுருக்க வெண்டைக்காய் வந்து ரொம்ப பொடியாகவும் நறுக்கிடாதீங்க, ரொம்ப பெருசாகவும் நறுக்கிடாதீங்க. இது கரெக்டான அளவாக இருக்கும். ஏன்னா வதங்கும் போது இதோட சைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதாகும். ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இதை போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். கொஞ்சம் 2 பெரட்டு பெரட்டினதுக்கு அப்புறமா அது கூட ஒரு 6-7 பூண்டு பல் தட்டி அதையும் வந்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த வெண்டைக்காய் பூண்டெல்லாம் வந்து அப்படியே இந்த வானல்லையே இந்த ஹீட்லேயே வந்து நல்லா வெந்து வரணும். தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம். பூண்டு வந்து முன்னாடியே சேர்த்தா தான் வெந்து வரும். அதனால தான் ஃபஸ்ட்டே நம்ம சேர்த்துட்டோம். பாருங்கள், இப்போ இன்னும் நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போது வெண்டைக்காய் வந்து 3/4 வேக்காடு அளவுக்கு வெந்துருச்சு. இந்த டைமில் ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இதையெல்லாம் சேர்த்து இப்போது நல்லா பரட்டிக்கலாம். தக்காளி வந்து நம்ம வெண்டைக்காய் 3/4 வேக்காடு வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம சேர்த்துருக்கோம். ஏன்னா நம்ம சாப்பிடும்போது அப்போ தான் அந்த தக்காளியோட டேஸ்ட் நமக்கு தனியாக தெரியும், புளிப்பு. அதனால தான் நம்ம இந்த மாதிரி சேர்த்துருக்கோம். இப்போ இது கொஞ்சம் வதங்கி வரட்டும். பாருங்கள், இப்போ நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போது நம்மளோட பொரியல் வந்து ஆல்மோஸ்ட் ரெடிங்க. இப்போ ஏற்கனவே நம்ம உளுந்தும் மிளகாயும் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா பொடி பண்ணி அதுலேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் பெரட்டி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடுச்சு. வெண்டைக்காவே சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.